மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்னு திரு சீமான் அவர்கள் இப்படியான வார்த்தை விளையாட்டை செய்துதான் திரள் நிதி, உருள் நிதி, புரட்டு நிதி, உருட்டு நிதி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணார்ல. அப்புறம் அம்மாவையே அனுப்பி வெத்தலை பாக்க வச்சு வரவழைக்கிறது, குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு ஏறுற மாதிரி இவர் எப்படி அந்த குறுகிய காலத்திற்குள் நீங்கள் மாவீரன் பிரபாகரனை உண்மையிலேயே எவ்வளவு நாள் சந்திப்பீர்கள்? உங்களுடைய வாரிசுகளை ஒரு இன்டர்நேஷனல் ஆங்கில பள்ளியில, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் எஜுகேஷன்ல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்கல்ல. அப்புறம் அவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, பெண்கள் சார்ந்த குற்றச்சாட்டும் இருக்கு. திருச்சி ஆலம்பட்டியில் வந்துட்டு மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்னு திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு வச்சுருக்காங்க. அதுக்கு சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் 5 லட்சம் பேர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு திரு சீமான் அவரோட தாயார் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது போக திரு சீமான் அவர்கள் வந்து இது எளிய மக்களின் அரசியல் புரட்சின்னு ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி நம் இனத்தின் திருவிழான்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தம் உங்க பார்வை எப்படி இருக்கு? திரு சீமான் அவர்கள் எப்போதுமே வார்த்தைகள் விளையாட்டு செய்வதில், வார்த்தை விளையாட்டு அல்லது வார்த்தை மாயாஜாலம் அதெல்லாம் செய்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படியான வார்த்தை விளையாட்டை செய்துதான் திரைத்துறையில் இருந்த போதும் அவரோடு இருந்த உதவி இயக்குனர்கள் பலரும், ஐயா ஆள விடு சாமி, நீ எங்களை ஏமாத்தினது போதும், எங்கள் தலையை கொடுத்து நீ அதில் மிளகா அரைச்சதும் போதும்னு திரும்பி வெளியில் வந்துட்டாங்க. அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த உதவி இயக்குனர்கள். இப்போது அடுத்த கட்டமாக அரசியலுக்கு நகர்ந்தார். அந்த அரசியல்லையும் திரள் நிதி, உருள் நிதி, புரட்டு நிதி, உருட்டு நிதி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணார்ல. மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அதற்காக 80 ஏக்கர் நிலம், அப்புறம் அம்மாவையே அனுப்பி வெத்தலை பாக்க வச்சு வரவழைக்கிறது, இதுதான் மக்கள் புரட்சி, எளிய மக்களின் அரசியல் புரட்சி. கரெக்டு தான். இவர் எளிய மக்களின் அரசியல் நாயகராக தான் இருக்கிறதா தன்னை நினைச்சுக்கிறாரு. ஆனால் இவர் எப்படிப்பா இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ள அப்படியே ஒரு குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு ஏறுற மாதிரி இவர் எப்படி அந்த குறுகிய காலத்திற்குள் அவ்வளவு வளர்ச்சியை பெற்றாருங்கிறத மக்கள் கேட்குறாங்க. மக்கள் விரும்பும் மாற்றத்தை கொண்டு வருகின்ற மாநாடு. மக்கள் என்ன மாற்றத்தை விரும்புகிறார்கள்னு பார்த்துடலாமா? முதல்ல அவரிடம் கேட்க விரும்புவது, நீங்கள் மாவீரன் பிரபாகரனை உண்மையிலேயே எவ்வளவு நாள் சந்தித்தீர்கள்? ஒரு நாளா, ஒரு நிமிடமா, அரை நொடியா, அல்லது ஒரு வாரமா, ஒரு மாதமா? அந்த தகவலை சொல்லுங்கள். அந்த மாற்றத்தை முன்னாடி சொன்னதுக்கான மாற்றமான உண்மையான பதிலை இப்போ சொல்லுங்க அப்படின்னு அந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தது, இவ்வளவு கட்டுக்கடங்காம, எல்லை இல்லாம, எண்ணிக்கையே இல்லாம பொய் சொல்வதிலிருந்து எப்போது மாறப்போகிறீர்கள் அப்படின்னு அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்றாருல எளிய மக்களின் புரட்சி, தமிழ் வழி கல்வி அப்படின்னு எல்லாம். அதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய வாரிசுகளை ஒரு இன்டர்நேஷனல் ஆங்கில பள்ளியில, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் எஜுகேஷனில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்கல்ல. நீங்களும் நம்முடைய அரசு பள்ளியில் மிக அழகான கல்வியை கொடுக்கின்ற அரசு பள்ளியில் சேர்த்து அந்த மாற்றத்தை எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்னு அதை கேட்குறாங்க. அப்புறம் அவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பொருளாதார குற்றச்சாட்டும் இருக்குது, பெண்கள் சார்ந்த குற்றச்சாட்டும் இருக்குது. அதற்கான பதிலை எல்லாம் எப்போ கொடுக்க போகிறீங்க? அந்த மாற்றத்தை எப்போ கொடுக்க போகிறீங்க? அதைத்தான் மக்கள் கேட்குறாங்க. அதை தவிர இன்னொன்றுப்பா, இந்த விவாதங்களுக்கு போகும்போது இவருடைய கட்சியிலிருந்து வருகிறார்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. அது நல்லா புரியுது எங்களுக்கு. என்னன்னா அந்த ஜார்கன்னு சொல்லுவோம்ல, மக்களுக்கு புரியாத ஜார்கன் அல்லது மேலை நாட்டினர் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஜார்கன், சயின்டிஃபிக் ஜார்கன், இதையெல்லாம் சொல்லி அவங்க அங்கே வந்தோன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியாக, அல்லது சூழலியல் வல்லுநர்கள் அப்படிங்கிற மாதிரி மக்களோட மொழியில பேசாம அதான் ஜார்கன், அலங்கார வார்த்தைகள், பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ், இதையெல்லாம் திரித்து அவர்கள் நடைமுறையில் இதையெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவது என்றால் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அதை புரியாம இவர் வந்த பின்பு அதெல்லாம் சாத்தியமாகும்னா எங்க இந்தியா கேட்டை திறந்துட்டு உள்ள வந்து சாத்தியமாகுமா?
எப்படி ஒரு நூற்றாண்டாக நம்முடைய திராவிட இயக்கம் இதை உருவாக்கி இருக்கு. இவங்க சொல்ற அதே ஜியோ பாலிடிக்ஸ், இவர்கள் சொல்ற அதே கிளைமேட் சேஞ்ச், இவர்கள் சொல்கின்ற அந்த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி டவுன் ட்ராடன், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் ஆஃப் தி வாய்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்குங்கிறதே கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியான சிந்திக்க தெரியாத இளைஞர்களை இவரும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களை நீங்க எப்ப சிந்திக்க வைக்க போறீங்க, அந்த மாற்றத்தை எப்ப கொடுக்க போறீங்கன்னு அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டின் செய்தியாக நான் புரிந்து கொள்கிறேன். அதை தவிர அவரோட அம்மாவை பத்தி சொல்றீங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எந்த திசைக்கு போனாலும் எப்பவுமே தாயின்னு தானே அப்படி மனசு பரிதவிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தாயாகத்தான் பார்க்கிறேன். அந்த தாயின் உழைப்புக்கு நான் வணக்கம் சொல்கிறேன். ஆனால் அந்த உழைப்பு முழுக்க விழலுக்கு இறைத்த நீராக போய் கொண்டிருக்கிறது. அவர்தான், தன்னுடைய மகன்தான் இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறது புரியாம அந்த அம்மா வீட்டுக்கு வீடு போய் இப்போ வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறாங்கங்கிறது, தமிழ்நாட்டு தாய்மார்கள் இப்படித்தான் இருப்பார்கள்.